तत्वरण उत्तरभागे तारापति बिम्बचुम्बि निजशृङ्गः विविधमणिगणघटितः वितरतु सालक विनिर्मलां दिशनाम्. ஸோ நம்ம இப்போ நவரத்ன கோட்டையெல்லாம் தாண்டி வரோம். தாண்டி வந்தால் தத் உத்தரண தத் வரண உத்தரண. ஸோ வரணங்கிறது எல்லை, அந்த கோட்டையோடு எல்லை. அதை தாண்டி வந்தால் உத்தரபாகே டுவர்ட்ஸ் நார்த்து போனால் தாராபதி பிம்ப சும்பி. தாராபதிங்கிறது யார்? தாரான நட்சத்திரம், பதினா தலைவன், நட்சத்திர தலைவன் சந்திரன். ஸோ தாராபதி பிம்ப சும்பி அவனுடைய சந்திர மண்டலத்தை போய் தொடர அளவுக்கு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு கோட்டை. நிஜ ஸ்ருங்கக தன்னுடைய முகடுகளை கொண்டு அவ்வளோ உயரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆவரணம் எல்லை. விவித மணிகண கடித்தக. ஸோ போனது நவரத்ன கோட்டைன்னா அதை தவிர வேறு பல மணிகள் இருக்குது. அந்த மணிகளால் சேர்த்து கோர்க்கப்பட்ட ஒரு கோட்டை அமைது. விவித மணிகணி கடித்தக. மணிகண பலவிதமான மணிகளால் கட்டப்பட்ட அந்த கோட்டை. விநிர்மலாம் திசனாம் விதரது சாலக. அந்த சாலம், அந்த கோட்டையாகப்பட்டது. நிர்மலான்னு குற்றமற்ற நிர்மலமான. திசனாம்னா தீஹின புத்தின்னு அர்த்தம். திசனாம்னா புத்தியை. ஸோ அது நிர்மலமான புத்தியை வித்தரத்து நன்றாக விஸ்தரித்து தரட்டும் அப்படின்னு ப்ரே பண்ணுறாருங்க. ஸோ இது பலமணி கோட்டை. நவரத்ன கோட்டையை தாண்டின உடனே பல மணிகளால் செய்யப்பட்ட கோட்டைக்கு வந்திருக்கும். யாரோ மியூட்டும் போடலாம். प्राकारद्वितय अन्तरकक्ष्यां ऋतुरत्ननिकर संकीर्णां नमद सहस्रस्तम्भक मण्डप नाम्ना अतिविश्रुतां भुवने. ஸோ பிராகார த்விதய அந்தரகட்சியாம் இடைப்பட்ட இடம். ஸோ அந்தரன்னா ஒரு நடுவில், எது இப்போ நவரத்ன கோட்டைக்கும் பலமணி கோட்டைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிராகாரமாகப்பட்டது. ருத்து ரத்ன நிகர சங்கீர்ணம் ரத்னங்களை கொட்டி வச்ச மாதிரி இருக்கும். அந்த தரையெல்லாம் பார்த்தா பழப்பளான்ட்டு பிருத்து ரத்னன்னு குண்டு குண்டாக இருக்கா ரத்னம். ஸோ நிகரன்னா டோட்டலாக அப்படி நல்ல கூட்டமாக கொட்டி சங்கீர்ணம் அப்படி விரைஞ்சு கிடக்குங்கிறான். அந்த மாதிரி ரத்னங்களால் இழைக்கப்பட்ட அந்த இடைப்பட்ட இடம். ஸோ சகசிர ஸ்தம்பகம் மண்டபம். ஸோ ஒரு மண்டபம் இருக்குது, அது 1000 கால் மண்டபம். சகசிர ஸ்தம்பகன்னா தூண், 1000 தூணுடைய அந்த மண்டபம். நாம்னா அப்படி அந்த மண்டபத்தோட பேர், அதாவது சகசிர ஸ்தம்பக மண்டபம் அப்படின்னு பெயருடைய அந்த இடைப்பட்ட இடம். அதிவிஸ்ருதாம் புவனே நமதா அதிவிஸ்ருதாம்னு எடுக்கணும். நமதான்னா வணங்கியவர்களுக்கு. ஸோ வணங்கியவர்களுக்கு அதிவிஸ்ருதாம் நல்ல புகழை கொடுக்கக்கூடியது. எங்கள் புவனத்தில் அவளுக்கு நல்ல புகழ் கிடைக்கும். ஸோ அந்த மண்டபத்தோட பேரை சொன்னாலே அவ்வளோ பெரிய புகழ் இருக்குங்கிறார். प्राकार वितय अंतर कक्ष्यां ऋतुरत्ननिकर संकीर्णां नमत सहस्र स्तंभक मंडप नाम्ना अधिविश्रुतां भुवने. प्रणुमः तत्र भवानी सहचरम् ईशानम् इन्दुकण्डधरम् शृङ्गारनायिकाम् अनुशीलनभाजः அபிபிருங்கி நந்தி முகான். ஸோ ரணமுகா தத்ரா இந்த இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய பவானி சகச்சரம் ஈசானன் இருக்கார் இந்த இடத்துல. பவானி எங்க சொல்லக்கூடிய பராசக்தியுடைய அந்த கூட இருக்கக்கூடிய அந்த ஈசானனை இந்து கண்டதரம். இந்து கண்டன இந்த இந்துவோட பீஸ் பிறைச்சந்திரன். இந்துன்னா சந்திரன் அர்த்தம். ஸோ இந்து கண்டன பிறைச்சந்திரனை தரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈசான தேவனை பிரணுமக வணங்குவோம். அங்கே ஸ்ருங்கார நாயிகாம் அனுஷீலன பாஜக. ஸ்ருங்கார நாயிகானே அது காமேஸ்வரி. ஸோ தேவியோட பேர் அந்த இடத்துல காமேஸ்வரிங்கிற பேரோடு இருக்கக்கூடிய அவளையே அவள் கூட இருக்கக்கூடிய அந்த ஈசானனை பகவானை அனுஷீலன பாஜக அவளையே நினச்சிட்டு இருக்க.
ஸோ தியானம் பண்ணுறது எல்லாமே அது பவானிங்கிற சொல்லக்கூடிய பராசக்தி. அப்புறம் ஏற்றவும் மேலே சதாசிவனோடு காமேஸ்வரனோடு இருக்கக்கூடிய காமேஸ்வரி தேவி. ஸோ அப்படிப்பட்ட அவளோடு அனுஷீலன பாஜக, அதையே சீலமாக கொண்டு தியானத்தையே கொண்டு பிரிங்கி நந்திமுகான் அப்பி, அதாவது யார் பிரிங்கி முனிவர் நந்தி இவெல்லாம் சிவனுடைய சகபாடிகள் இல்லையா, கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. பிரிங்கி முனிவர் நந்தி இவாள் எல்லாமே அந்த புவகாங்கிற சொல்லக்கூடிய அந்தரஷத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள் சித்தர்கள் சொல்லலாம். ஸோ அவளும் சிங்கார நாயிகாம் அனுஷீலன பாஜகா அப்பின்னு அது கூட வெறும் ஈசானன் மட்டும் அந்த காமேஸ்வரி தியானம் பண்ணலையாம். பிரிங்கி நந்தி முக்கியமானவர்கள் எல்லாருமே அந்த காமேஸ்வரி தேவியை தியானித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் தத்ர பிரணுமகான்னு ஆரம்பிக்கிறார். முதல் அங்கே போய் வணங்குவோம். பவானி சகச்சரம் ஈசானம் இந்து கண்டதரம் சிங்கார நாயிகா அனுஷீலன பாஜக அபி பிரிங்கி நந்தி முகான். ராதே கிருஷ்ணா. तस्य एव अहनयोजन दूरे वन्दे मनोमयं वप्रम् अङ्कुरन् मणिकिरणाम् अन्तरकक्ष्यां च निर्मलाम् अनयोः. தஸ்ய ஏவ அகன யோஜனை. அகனா டேஸ். ஸோ எவ்வளவு டேஸ் இருக்குது? 7. ஸோ இல்லையா, சண்டே மண்டே டியூஸ்டே 7 நாள் இருக்குது. ஸோ 7 யோஜனை தூரத்தில். ஸோ இதை தாண்டி இப்போ பலமணி கோட்டையை தாண்டி வரும். 18வது கோட்டை பலமணி கோட்டை. அதை தாண்டி 19வது கோட்டைக்கு வந்துடுறோம். ஸோ வந்தே மனோமயம் அப்புறம் இது மனதால் செய்யப்பட்ட கோட்டை. அப்போ சூஷ்மமான கோட்டைகளுக்கு உள்ள வரும். இவ்வளோ நாள் ஸ்தூலமான கோட்டைகளை சொன்னார். இப்போ சூஷ்மமாக, அதாவது சும்மா நமக்கு பார்க்கலாம் முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது, மனசுங்கிற சூஷ்மமான ஒரு கோட்டை அங்கே அமைஞ்சிருக்கான். வந்தே அதை நான் நமஸ்காரம் பண்ணுறேங்கிற. மனோமயம் வப்ரம்னாலே எல்லை, அது மதில் சுவர். ஸோ மனசினால் செய்யப்பட்ட ஒரு அந்த மதிலை வணங்குறேன். அந்தர கட்சியாம்ச நிர்மலாம் அனையோகோ, அதாவது இதுக்கு இடைப்பட்ட ஸ்தலம் இருக்கேன். பலமணி கோட்டைக்கும் மணக்கோட்டைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம் அந்தர கட்சியாம், அந்த இடைப்பட்ட இடம். நிர்மலாம்னு அது குறைவில்லாத குற்றமில்லாத அந்த இடைப்பட்ட இடம். அனையோகன்னு இவர் ரெண்டுக்கும், எதுக்கு பலமணி கோட்டைக்கும் மணக்கோட்டைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம். அங்கூரன் மணிக்கிரணாம், அதாவது அங்கூரன் அங்குரித்து வருது. அப்படியே நல்ல பளபளான்ட்டு மணியோட ஒளியை அப்படியே வீசிக்கொண்டு வருது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா பலமணி கோட்டை இருக்கேன். ஸோ அந்த மணியோட ஒளியெல்லாம் அந்த இடத்துல படுறது. ஸோ அப்படி மணிக்கிரணங்களோடு அப்படி ஒளிக்கதிர்களோடு கூடிய அந்த மனோமயம் அப்புறம் அது இடைப்பட்ட இடம் ரெண்டையுமே நான் வந்தே அப்படின்னு முடிக்கிறாங்க. வந்தே நமஸ்காரம் செய்கிறேன். ராதே கிருஷ்ணா. தஸ்ய ஏவ அகனயோஜன தூரே வந்தே மனோமயம் வப்ரம் அங்கூரன் மணிக்கிரணாம் அந்தரகக்ஷ்யாம் ச நிர்மலாம் அனயோகோ. தத்ரைவ அமிர்தவாபீம் தரளதரங்க அவலீடதடயுக்மாம் முக்தாமய கலஹம்சி முத்ரித கனக அரவிந்த சந்தோகம். தத்ர ஏவ அமிர்தவாபீம், அங்கே ஒரு அமிர்த குளம் இருக்கான். ஸோ இந்த இடைப்பட்ட இடத்துல மனோமய கோட்டைக்கும் பலமணி கோட்டைக்கும் இடையில இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குளம், அமிர்தவாபீம், அமிர்த குளம். அது தரங்க அப்படியே அலை வீசிட்டு இருக்கு, அலை அடிக்கிறது. அந்த தரங்கம்ங்கிறது அலை அடிக்கும்போது தடயுகாம் அவலீடன்னுட்டார். அதை 2 பக்கம் அந்த ஓரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, கரை இருக்குமே, அந்த குளத்தோட கரை. அந்த கரையெல்லாம் இந்த 2 கரையும் அப்படியே இந்த அலையோடு பீச்சானது மறைக்கிறது. கரையே தெரியல. அப்படி கரை மேலே வந்து தண்ணி மோதுறதுனால கரையை மறைத்து கொண்டு அவலீட தடயுகாம், தட்டம்னா கரை. ஸோ 2 கரைகளையும் மறைத்து கொண்டு ஒரு அந்த வாப்பியில் அலை அடிக்கிறது. அமிர்த குளம். முக்தாமய கலஹம்சி முத்ரிதா. அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தானா, முக்தாமயன்னு இது வெள்ளேர்னு இருக்குது, முத்து போன்ற வெள்ளை. அப்படிப்பட்ட கலஹம்சங்கள், இனிமையான அன்னப்பறவைகள் எல்லாம் முத்ரிதனது அங்கே முத்திரை பதித்து கொண்டு இருக்கின்றன. அந்த குளத்தில் நிறைய அன்னப்பறவைகள் இருக்கின்றன. கனக அரவிந்த சந்தோகம், கனகன பொற்றாமரை, கனக அரவிந்தம்னு தாமரை, கனக அரவிந்தம்னா கனகம்னா பொண்ணு. ஸோ பொற்றாமரைகளும் அப்படியே நல்ல சந்தோகம்னு இது கறந்து கொடுக்கறதுன்னு அந்த குளத்தில் நிறைய பொற்றாமரைகள் இருக்குது, நிறைய அன்னப்பட்சிகள் இருக்கிறது, அலை அடிக்கிறது அப்படின்னு வர்ணிக்கிறார் இந்த குளத்தை. அமிர்தவாபீம் தரளதரங்க
அவலீடதடயுக்மா முக்தாமய கலஹம்சி முத்ரித கனக அரவிந்த சந்தோகம் சக்ர உபலமய பிருங்கி சங்கீத உன்மேஷ கோஷித திகந்தாம் காஞ்சனமய அங்க விலசத் காரண்டவ ஷண்ட தாண்டவ மனோஜ்ஞா. சக்கர உபலமய, சக்கரன்னா இந்திரன்னு அர்த்தம். நார்மலாக சக்கரகன இந்திரன்னு சொல்லுவோம். சக்கரகன இந்த இடத்துல சக்கர உபலம், உபலன்னா கல். அப்போ இந்திரக்கல்னு இது இந்திரநீல கல், இந்திரநீல மணி. ஸோ இந்திரநீல மணி மய பிரிங்கி. ஸோ அப்படின்னு என்னது, நல்ல ஒரு டார்க் ப்ளூங்கிற கலரில் இருக்கக்கூடிய வண்டுகள். ஸோ பிரிங்கி வண்டுகள். சங்கீத உன்மேஷ, அதுக்கெல்லாம் ரீங்காரம் பண்ணுறது, அதான் சங்கீதம். வண்டுகளோட சங்கீதம் எழுது ரீங்காரம். ஸோ அதனால உன்மேஷ கோஷித திகந்தாம், அது ரொம்ப ஆசையாக அங்கங்கே சுற்றின்னு இருக்கா. இந்த அன்னப்பறவைகள்லாம் மிதக்கிறது, இந்த குளத்தை பார்த்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. பொற்றாமரைகள்லாம் இருக்குது, அதை பார்த்து ரொம்ப ஆனந்தம் வருது வண்டுகளுக்கு. அதனால உன்மேஷத்தினால, உன்மேஷனது அப்படியே பொங்கி வருது ஆனந்தம். கோஷித திகந்தாம், அதோட கோஷமெல்லாம் கேட்கறது, நாலா பக்கமும் திசைகளுடைய எல்லையெல்லாம் கேட்கறது. காஞ்சனமய அங்க விலசத்து, அது மட்டும் இல்லையாம், பொன்னாலான அங்கங்களோடு கூடிய காரண்டவன்னா வாத்துன்னு சொல்லலாம், இல்லை நீர்க்கோழின்னு சொல்லலாம், என்னன்னாலும் சரிதான். ஸோ அந்த மாதிரி நீர்க்கோழிகளும் அந்த வாத்து அதை அங்கே இதுக்கு முதக்கிறது அந்த அமிர்த குளத்தில். ஷண்ட தாண்டவ மனோஜ்ஞாம். ஷண்டான்னு சொன்னான்னா கூட்டமாக இருக்குன்னு அர்த்தம். ஷண்டான்னா நார்மலாக புதர்னு சொல்லுவோம் நம்ம. ஷண்ட அப்படின்னா புதர்னு சொல்கிறது போல இந்த இடத்துல கூட்டமாக அந்த டக்கு, அந்த வாத்துக்கள் எல்லாம் இருக்குது. தாண்டவ மனோஜ்ஞாம், நல்லா தாண்டவம் ஆடிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அந்த அமிர்த குளத்தில். சக்ர உபலமய பிருங்கி சங்கீத உன்மேஷ கோஷித திகந்தா காஞ்சனமய அங்க விலச காரண்டவ ஷண்ட தாண்டவ மனோஜ்ஞாம். குருவிந்தாத்மக ஹல்லக கோரக சுஷமா சமூக பாடலிதாம் கலயே சுதாஸ்வரூபாம் கந்தலித அமந்த கைரவ ஆமோதாம். ஸோ குருவிந்தாத்மக ஹல்லக, ஹல்லக்கன்னு சொன்னான்னா செங்கழி நீர் பூன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து பூ ஒரு கிட்டத்தட்ட செம்பருத்தி மாதிரி வச்சுக்கலாம். ஸோ செங்கழி நீர் பூ, அது நீரில் இருக்கக்கூடிய பூ. ஸோ அந்த செங்கழி நீர் பூ வந்து குருவிந்தாத்மக, குருவிந்தம் சொன்னாலும் இந்த மஞ்சாடி சொல்ல மாட்டோமா, பல்லாங்குழி விளையாடுறதுக்கு, அது ஒரு மாதிரி ரெட் அண்ட் எல்லோ கலந்து தானே இருக்கும் அந்த. அது மாதிரி இந்த செங்கழி நீர் பூவோடு கலர். ஸோ கோரக சுஷமா, அது பட்டாக இருக்குது. அப்போ தான் பட்டிங்காக வரும், பட்டிங் ஸ்டேஜில் வருது அந்த செங்கழி நீர் பூ. பார்த்தா அந்த குருவிந்த மஞ்சாடி மாதிரி இப்படி அழகாக மொட்டோடு இருக்கான். கோரக சுஷமா சமூக, ரொம்ப அழகாக இருக்குது. சுஷமான அழகு, அப்படி கூட்டமாக அழகாக பாட்டலித்தாம். பாட்டலம்னாலே என்னது, இந்த ரோசி ரெட்டுன்னு சொல்லுவோம். அந்த ரெட்டு கலரோடு அந்த ஹல்லக்கா பூக்கள்லாம் மலர்ந்துருக்காங்க. கலையே சுதாஸ்வரூபாம், சுதாஸ்வரூபம்னு அமிர்தமயமாக இருக்கக்கூடிய அந்த குளத்தை நான் கலையேன்னு சொன்னால் தியானிக்கிறேன், அந்த குளத்தையே நான் தியானிக்கிறேன். கந்தலித அமந்த, கந்தலித்தானே எப்போது எமிட்டிங் புரிஞ்சுக்கணும், அது வெளிப்படுத்தக்கூடிய நல்ல பிரகாசமாக வீசுறது, எமிட்டிங் ரேஸ். அமந்த கைரவ ஆமோதாம் அப்படின்னா, கைரவ மலர்கள்னா குமுத மலர்கள் அல்லது அல்லி மலர்கள்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சந்தோஷமாக மலர்ந்திருக்கக்கூடிய அல்லி மலர்கள் அப்படியே அதோட அழகை வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த அமிர்தமயமான அந்த வாப்பி, அந்த குளத்தை நான் நமஸ்கரிக்கிறேன். ஸோ கலையே தியானிக்கிறேன். சுஷமா திருத்திக்கணும், தப்பா இருந்தா திருத்திக்கணும். சுஷமா. தத்வாபிகா அந்தராளே தரளே மணிபோதசீம் நிவிஹரந்தீம் சிந்தூர பாட்டலாகீம் சிதகிரண அங்கூர கல்பிதவதம் சா. ஸோ தத்வாபிகா அந்தராளே, அந்த குளம், வாபி குளம், அந்த குளத்தோடைய அந்தராளே உள்ள தரளேன்னு அலை அடிச்சுட்டு இருக்கு. தரளமான தரங்கங்கள் அலைகள் அப்படி அலை அடிச்சுட்டு இருக்கு, அலை வீசின்னு இருக்கு. அதுக்கு நடுவில் மணி போத்தா சீம்னி, போத்தானாலே போட்,
போத்தான சின்ன போட்டுன்னு அர்த்தம். ஸோ ஒரு சின்ன போட்டு அப்படியே அப்படியே அலை மேலே முதந்துருக்கு ஒரு போட்டு. சீம்னி விகரந்தீம். ஸோ அந்த போட்டில் யார் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா? ஒரு தேவி. சிந்தூர பாட்டல அங்கீம். அவளோட உடம்பு எப்படி இருக்குன்னா ரெட்டு கலரில் இருக்குது. சிந்தூரம் போலையும் பாட்டலன்னு ரோஸ் ஃப்ளவர்னு சொல்லலாம், பாதிரி பூன்னு சொல்லலாம், எல்லாம் ரெட் கலர் பூ. ஸோ அப்படி செவந்த கலர் அங்கங்களால் உடையவளாக ஒரு தேவி அந்த போட்டில் உட்காண்டு சித கிரண அங்கூர சித கிரணன வெள்ளை வெள்ளேர் என்று கிரண அங்கூர அப்படின்னு அவளும் பிறைச்சந்திரனை சூடின்னு இருக்கா. அதுலேருந்து வரக்கூடிய வெள்ளை கலரில் கிரணங்கள். ஸோ சித கிரண அங்கூர கல்பித்த வதம்சாம்னு இது அலங்காரம். வதம்சம் எல்லாம் அலங்காரம்னு அர்த்தம். ஸோ அப்படி அந்த அவளுடைய தலைமுடியில் அலங்காரமாக இருக்கக்கூடிய சந்திரனோட ஒளி கிரண அங்கூர, அப்படி அங்குரித்து கொண்டு வரக்கூடிய ஒளி கல்பித்த வதம்சம், அதுவே ஒரு ஆபரணமாக இருக்குட்டான். அந்த சந்திரனோட ஒளியை அவள் மேலே வந்து விழற வச்சு கல்பனையாக செய்யப்படுகிறது எனது அலங்காரமாக. அப்படிப்பட்ட ஒரு தேவி அங்கே உட்கார்ந்துருக்கா. இதில் இவள் தான் தாராதேவி. பின்னாடி வருது அவள் பேர் தாராதேவி. இந்த தாராதேவி நம்ம வந்து ஜுவாலாமுகி டெம்பிள் பார்க்குறோச்ச மேலே தாராதேவி உட்காந்துருப்பாள். ஏற்கனவே ஜுவாலாமுகி படிக்கட்டு ஏறி போனோம். அப்போ தாராதேவி இங்கேருந்தே அம்மா நமஸ்காரம்னு வந்துட வேண்டியதான். நான் ஏறலை, அது வேலை இன்னும் படி இருக்குது. அதனால் இங்கேருந்து தாராதேவி தெரிவா. அங்கேருந்து சுவாமி தெரிய மாட்டான், அந்த கோவில் தெரியும் வெளி மேலே. அவ்வளோதான் தேவி என்ன பார்த்து கொண்டு வந்தாச்சு. ஏன்னா அப்படி இங்கே இருக்கா தாராதேவி இருக்கா. இவெல்லாம் முக்கியமான தேவிகள். பூர்ணேந்து பிம்பவதனாம் பல்லவசோண அதரஸ்புரிதஹாசாம் குட்டிலகபரீம் குரங்கி சிசுநயனாம் குண்டலஸ்புரிதகண்டாம். குரங்கி சிசுநயனாம் சேர்ந்து வந்துடுறோம். ஓகே மேம். இது குட்டில கபரீமா கபரீம் இதுலவா போட்டிருக்குமா? கபரீம்ங்கிறது வந்து தலைமுடி கபரம். ஸோ பூர்வ இந்து பிம்ப வதனாம் பூர்ணமான சந்திரனுடைய முகம் அப்படி சந்திர முகமாக இருக்கான் தேவி தாராதேவி. எப்படி இருக்கான்னா முகம் வந்து சந்திரனை போல் இருக்குது. பூர்வ இந்துன்னு பூர்ணமான அந்த இந்து. ஸோ பர்வ இந்துன்னு போட்டிருக்கு. பர்வ இந்துன்னு சொன்னா அது பௌர்ணமி நிலவுன்னு அர்த்தம். அதனால் பூர்ணச்சந்திரன். ஸோ பூர்ணச்சந்திரன் போன முகத்தை உடையவள். பல்லவ சோண அதர ரொம்ப சாஃப்டாக, பல்லவன துளிர்னா சாஃப்ட். ஸோ சாஃப்டாக இருக்கக்கூடிய ரெட்டு கலர் உதடு. ஸ்புரிதஹாசாம் அதில் ஸ்புரிச்சுன்னு இருக்கிறது புன்னகை. ஸோ அந்த உதட்டுக்கு நடுவே புன்னகை இருக்கிறது. குட்டில கபரீம் வளைந்த அலகபாரங்கள், தன்னுடைய தலைமுடியில் வளைஞ்சு அழகான வளைந்த முடியாக இருக்குது. குரங்கி சிசு நயனாம். குரங்கி சிசுன்னு சொல்லும்போது மானுடைய குட்டி. சிசுனால குட்டி, குரங்கன மான்னு அர்த்தம். குரங்கின்னு சொன்னால் பெண்மான். ஸோ குரங்கி சிசு நயனாம் பெண்மானுடைய குட்டி போன்ற மான்விழியால் கண்ணா அப்படி அழகாக இருக்குது. குண்டல ஸ்புரித கண்டாம் காதில் வந்து போட்டுருக்கிற குண்டலம் கன்னத்தில் வந்து அட்டிக்கிறது. கண்டம்னா கண்ணம். ஸோ அது கன்னத்தில் பிரகாசிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தோடு தேவி அங்கே தாராதேவி வீட்டிருக்கிறாள். निकटस्थपोत निलयाः शक्तिः शयविद्रुत हेम शृङ्गजलैः परिषिञ्चन्तीं परितः तारां तारुण्यगर्भितां वन्दे. ஓகே. ஸோ போத்த நிலையாக நிக்கடஸ்த. போத்த நிலையானே அது போத்தான போட்டில் உட்காந்துருக்காளே தேவி தாராதேவி. அவளை சுற்றி நிக்கட்டஸ்தா அவள் பக்கத்தில் இருக்கா. அவளும் குட்டி குட்டி போட்டில் இருப்பாளாக இருக்கும். ஸோ அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்தி நிறைய சக்தி தேவிகள்லாம் நிறைய இருக்கா. அவள் கூட நிறைய பேர் இருக்கா ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு ஹேமஸ்ருங்க ஜலைஹி ஷயவித்ருத. அதாவது ஹேமஸ்ருங்கன்னு சொன்னாலும் இது பொன்னால் ஆகப்பட்ட ஒரு இந்த இதில் இப்போ நம்ம வந்து இதுக்கு போகிறோமே நேபாளில் அந்த நிறைய இது மாதிரி இருக்கும். தண்ணீர் வந்து விழும்.
ஸோ அதெல்லாம் நிறைய 108 ஃபால்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக தண்ணி விழும் இல்லையா, அது மாதிரி தண்ணி மேலேருந்து விழறதான். அதெல்லாம் பொன்னாலான அந்த கொம்புன்னு சொல்லுவோம். சிங்கன்னு சொன்னால் கொம்பு. அந்த கொம்பு மாதிரி, கொம்பு வாத்தியம் மாதிரி டெக்கரேஷனாக இருக்கக்கூடிய அந்த கொம்புகள்லேருந்து அப்படியே தண்ணி விழருது. அந்த அதுலேருந்து வரக்கூடிய ஷய வித்ருதா, அது சரிஞ்சு தண்ணி விழருது அவ மேலே. அப்படிப்பட்ட அந்த சக்திகளோடு கூடியவளாக இந்த தாராதேவி இருக்கா. பரிசிஞ்சந்தீம் பரித்தக, தாராம் பரித்தக, தாராதேவியை சுற்றி, இங்கே தான் தாராங்கிற பேரே வருது. ஸோ தாராம் பரித்தக, அப்படி தாராவை சுற்றி இந்த கொம்புகள் எல்லாம் அப்படி தண்ணி விடுற மாதிரி இருக்கக்கூடிய சக்திகளோடு கூடி, பரிசிஞ்சந்தீம்னு அவளை நினைக்கிறது. ஸோ சேச்சனம் சொன்னால் நினைக்கிறதுன்னு அர்த்தம். பரிசிஞ்சந்தீம், நன்றாக நனைந்து, எது தங்க கொம்புகள்லேருந்து வரக்கூடிய தண்ணீரால். தாருண்ய கர்விதாம், இளமையாக இருக்கான். தருணி ஸ்டேஜில் இருக்கா, தருணி அவஸ்தாவில் இருக்கா அவள். அந்த தாருணி தேவி இருக்கனால அதனாலே ஒரு கர்வம், இளமையோட கர்வம். அப்படிப்பட்ட கர்வத்தோடு இருக்கக்கூடிய தாராதேவியை வந்தே வணங்குகிறேன். ஸ்ரீதேவியை நமः. प्राग् उक्त संख्यायोजन दूरे प्रणमामि बुद्धिमयसालाम् अनयोः अन्तरकक्ष्याम् अष्टापदपुष्टमेदिनीं रुचिराम्. பிராகுப்த சங்கியா யோஜனை தூரேட்டார். பிராகுப்தனை ஏற்கனவே 7, இந்த அதாவது இவங்க எல்லாமே 7 உங்கள் புக்கில் போட்டால் அதுவும் ஒரு விதத்தில் கரெக்டு. ஏன்னா மருத்துன்னு சொன்னால் மருத்துக்கள்னு வரும்போது 7ன்னு கிளியராக தெரியும். ஆனால் சமீரா இதெல்லாம் அந்த மருத்துக்களுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சமீராங்கிறது காற்றுன்னு எடுக்கும்போது பிராணவாயுன்னு 5ன்னு வரும். ஆனால் மருத்துக்கள்ங்கிற அர்த்தத்தில் எடுத்தால் சமீரா, வாத்தா, இப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸை போட்டிருக்காரு இல்லையா. அப்படி பார்த்தா எல்லாமே 7ங்கிறதும் கரெக்டு. ஸோ வாட் எவர் இட் இஸ், எல்லாம் யூனிஃபார்மாக இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த மருத்துங்கிற மீனிங்கில் எடுத்திருக்கா. எல்லாத்தையும் எடுத்து எல்லாமே 7 யோஜனை தூரம்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ பிராகுப்த சங்கியா யோஜனை தூரே, 7 யோஜனை தூரத்தில் புத்திமய சாலாம். இப்போ மனக்கோட்டைக்கு அப்புறம் புத்தி கோட்டை வருது. ஸோ எல்லாமே இதெல்லாம் சூஷ்மமான கோட்டைகள்னு சொல்கிறோம் இல்லையா, சூஷ்மமான அந்த எல்லைகள். ஸோ இது புத்திமயமான ஒரு சாலம். சாலாம்னு சொன்னால், சாலான்னு சொன்னாலே எல்லை, வப்ர, கோட்டை எல்லாமே அது மீனிங்கில் வருது. ஸோ அனையோகம் அந்தர கட்சியாம், இவை 2க்கும் இடையில, இது மனக்கோட்டைக்கும் புத்தி கோட்டைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம். அஷ்டாபத புஷ்ட, அஷ்டாபதன புதுசாக ஒரு வார்த்தை, இவ்வளோ நாள் நான் கேட்டதில்லை. ஆனால் இதுக்கு கோல்டுன்னு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ தங்கமான தரையம், அந்த 2க்கு நடுவில் அஷ்டாபதங்கிறதுக்கு இது ஏன் இப்படி அஷ்டாபதங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கிறது தெரியல. ஏன்னா பலதுக்கும் மீனிங் ஏதோ ஓரளவுக்கு ஊகிக்க முடியும். ஆனால் இந்த வார்த்தைக்கு எப்படி அஷ்டாபதங்கிறது கோல்டு மீனிங் பண்ணுறது நமக்கு புரியலை. வாட் எவர் இட் இஸ் கோல்டு, அவ்வளோதான். ஸோ தங்கத்தரையாக இருக்குது. மேதினிம், அஷ்டாபத புஷ்ட மேதினி. மேதினின்னு சொன்னானது அந்த பூமி. ருச்சிராம், ரொம்ப ருச்சிகரமாக பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த பூமியை பிரணமாமி, நான் வணங்குகிறேன். प्रागुप्त संख्या योजन दूरे प्रणमामि बुद्धिमयसालाम् अनयोः अन्तरकक्ष्याम् अष्टापदपुष्टमेदिनीं रुचिराम्. कादम्बरी निदानं कलयामि आनन्दवापिकां तस्यां शोण अश्वनिवह निर्मित सोपानश्रेणि शोभमानतटीम्. ओके. ஸோ காதம்பரி நிதானம். காதம்பரின்னு சொன்னான்னா நம்ம மது, ஹனின்னு ஒரு அர்த்தம் வரும். ஆனால் ஹனி இங்கே சரியா இல்லை. காதம்பரிங்கிறது மதுவாலான ஒரு இருப்பிடம், அந்த இடம். நிதானம்னா இருப்பிடம். ஆனந்த வாபிகாம், அங்கே ஒரு குளம் இருக்குது. அது ஃபுல்லாக அந்த மதுவால் நிறைக்கப்பட்ட குளமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஆனந்தமயமான ஒரு குளம் இருக்குது தஸ்யாம், அதில் அந்த பூமியில் இருக்குது. ஷோண அஸ்மனிவக, ஷோண அஸ்மன சிவப்பு கல், அஸ்மன கல், ஷோண சிவப்பு, ரெட்டு கலர் கல்லெல்லாம் பதிச்சு ஒரு படிக்கட்டு இருக்குது. அந்த குளத்துக்கு இறங்கிறதுக்கெல்லாம் ஏறதுக்கெல்லாம் படிக்கட்டு வேண்டாமா, அந்த படிக்கட்டு ரத்ன கற்களால், சிவப்பு கற்களால் பதிக்கப்பட்ட நிர்மித சோபான படிக்கட்டு. ஸோ அப்படி அமைக்கப்பட்ட படிக்கட்டுகளை ஸ்ரேணி சோபமான தடீம். ஸோ படிக்கட்டுகள் ஸ்ரேணினா வரிசையாக ஒன்ன பௌதியாதார். ஸோ அந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்ட அந்த படிக்கட்டுகளை கூட சோபமான தடியும், சோபையாக அழகாக இருக்கக்கூடிய அந்த குளக்கரையையும்
கலையாமி, அங்கே முதல்ல கலையாமி வந்துடுது, முதல்ல இல்லை, அந்த கலையாமி அந்த கடைசியில் கொண்டு போடணும். கலையாமின்னா நான் தியானம் செய்கிறேன். कादम्बरी निदानां कलयामि आनन्दवापिकां तस्यां शोण अश्म निवह निर्मित सोपानश्रेणिशोभमानतटीं மாணிக்யதரணி நிலையாம் மத்தியே தஸ்யாஹ மத அருணகபோலாம் அமிர்தேஷி இது அபிதானாம் அந்த கலையாமி வாருணி தேவி. ஸோ இங்கே யார் உட்காண்டிருக்கான்னு பார்த்தா வாருணி தேவி இருக்கா. வாருணி தேவி நம்ம ஏற்கனவே நம்ம பாகவத்துலலாம் பார்க்கும்போது அந்த இதை கடையிறா இல்லையா, அமிர்த கடலை கடையும் போது, பார்க்கடலை கடையும் போது கிடைக்கும் போது இந்த வாருணி தேவி வருவா. அசுரர்களுக்கு கொடுத்தான்னு வரும் அதில். ஸோ வாருணி தேவிங்கிறது நல்ல மது குடிச்சு அப்படியே ஜம்முன்னு அழகாக இது எல்லாரையும் மயக்கக்கூடிய தேவி வாருணி தேவிங்கிறவள். ஸோ அங்கே உட்காண்டிருக்கா இந்த குளத்தில். மாணிக்க தரணி நிலையம், தரணினாலும் போட்டு, போத்தானாலும் போட்டு, பிளவன்னா போட்டு, நாவன்னா போட்டு, ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது. ஸோ இங்கே தரணின்னா ஒரு போட்டு, மாணிக்க தரணி நிலையம், மாணிக்க கற்களால் செய்யப்பட்ட ஒரு போட்டு நிலையம், அதில் உட்காண்டிருக்கான். மத்தியே தஸ்யாகன்னு இந்த குளத்துக்கு நடுவில், ஏன்னா இப்போ முன்னாடி குளத்தை பார்த்தோம், அந்த குளத்தோட நடுவில் மத அருண கபோலாம், இந்த கல் குடிக்கிறதுனால அவளுக்கு கண்ணெல்லாம் செவச்சவான் இருக்கும். ஸோ அது மாதிரி ரெட்டு கலர் கண்ணோடு கூடிய அந்த வாருணி தேவி அமிர்தேஷி இது அபிதானாம், அவளுக்கு ஒரு பேர் வச்சுருக்கார், அமிர்தேஷின்னு அவளுக்கு பேர். ஸோ அமிர்தேஷிங்கிற அந்த தேவியை அந்த கலையாமி நான் உள்ளுக்குள்ளே தியானிக்கிறேன். ஸோ எல்லாமே தேவிகள் தான். இந்த மது ஏன் குடிக்கிறா, அசுரர்களை கொல்றதுக்கு அவளுக்கு நல்ல இது வந்துருக்கு, ஸ்ட்ரென்த் வந்துருக்கு. அப்போ இந்த அந்த வாருணிங்கிற இதெல்லாம் வந்து மது எல்லாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதனால் அந்த தேவியையும் நான் மனதால் தியானிக்கிறேங்கிறார் துர்வாசன். माणिक्यतरणि निलयां मध्ये तस्या मद अरुणकपोलाम् अमृतेशी इति अभिधानम् अन्तः कलयामि वारुणीं देवीं. सवर्णके निपातनहस्ताः सौन्दर्यगर्विता देव्यः तत्पुरतः स्थितिभाजः वितरन्तु अस्माकम् आयुषां वृद्धिम्. ओके. ஸோ சவ்வர்ணக்கேன்னு ஸ்வர்ணம், தங்கம், கோல்டு. ஸோ நிபாத்தன ஹஸ்தாக, நிபாத்தனம் சொன்னான்னா துழை, அவளுடைய இந்த துடுப்பு இருக்கு இல்லையா, துடுப்பை வச்சு தானே தொழாயணும், அதுக்கு நிபாத்தனம்னு பேர். அதைத்தான் கீழே விட்டு தொழைஞ்சு போனோம் போட்டில் உட்காந்துருக்கும் போது. ஸோ அப்படி அந்த கோல்டன் துடுப்புகளோடு கூடிய அந்த நிபாத்தனம் இருக்குது. அதே கையிலுடையவர்கள், ஹஸ்தாக, அதே கையிலுடையவர்களாக சௌந்தர்ய கர்விதா தேவியக. எப்போவுமே தேவி வாருணி தேவின்னு அவள் தனியாக இருக்க மாட்டாள், அவளை சுற்றி சகிகள் இருப்பாள். அவளும் அவள் போட்டில் இருப்பாள், இல்லை இவ கூடயே இவளோட போட்டில் பின்னாடி உட்காந்துருப்பாள். எல்லாரும் கையில் துடுப்பு வச்சுட்டு இருப்பா, ஏன்னா தொழைஞ்சு ஓட்டணும், தேவியை கொண்டு போகணும். அப்போ அப்படிப்பட்ட கர்விதா தேவியக, சௌந்தர்யம் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கர்வம் இருக்க வாழ்க்கலாம். அப்படிப்பட்ட தேவதைகள் தத்புரத்தக ஸ்திதி பாஜக, அவள் பக்கத்துலேயே உட்காண்டு இருந்து கொண்டு விதரந்து அஸ்மாக்கம் ஆயுஷாம் விருத்திம். இப்படிப்பட்ட தேவிகள், ஏன்னா வாருணி தேவியை அவர்களெல்லாம் தான் செலுத்துகிறான் துடுப்பை வச்சு. ஸோ அப்படிப்பட்ட தேவிகள் அஸ்மாக்கம் நமக்கு ஆயுஷாம் விருத்திம் விதரந்து, நம்முடைய ஆயுஷை நல்ல விருத்தி செய்யட்டும். सौवर्णके निपातनहस्ताः सौन्दर्यगर्भिता देव्यः तत्पुरतः जितिभाजः वितरन्तु अस्माकमायुषां वृद्धिम्. तस्य पृषदश्व योजनदूरे अहङ्कारसालम् अतितुङ्गं वन्दे तयोश्च मध्ये कक्ष्यां बलमान मलय पवमानम्. ஓகே. பிரிஷதுனாலே அதுவும் காற்றுன்னு அர்த்தம். பிரிஷதுங்கிறது ஒரு வார்த்தை, காற்றுன்னு அர்த்தம். ஸோ பிரிஷதஸ்வான்னு சொல்லும்போது திருப்பியும் 7 யோஜனை தூரம்னு எடுத்துக்கலாம். மாருதின்னு எடுத்தால் 7, பிராணன் எடுத்தால் 5, வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த 7 இதோடு கூட தஸ்ய யோஜனை தூரே, இப்படி 7 யோஜனை தூரத்தில் அகங்கார சாலை, அடுத்த கோட்டைக்கு வந்தாச்சு. இந்த கோட்டை என்னது, அகங்காரம் என்ற கோட்டை. இதை கர்த்தான்னு சொல்கிறோம்லே அகம். ஸோ அந்த அகங்கிறதே ஒரு கோட்டையாக இருக்குது. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இப்படி தானே வருது லைனாக. அதுக்கப்புறம் சித்து. அப்போ சித் ஸ்வரூபிணி எங்கே இருக்கணும், எல்லாத்தையும் தாண்டி இருக்கணும். அவள் தான் சித்துங்கக்கூடிய காமேஸ்வரன், காமேஸ்வரியாக இருக்கக்கூடியவர்கள். ஸோ யோஜனை தூர 7 யோஜனை தூரத்தில் அகங்கார சாலம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்டை அதிதுங்கம், மிக உயர்ந்ததாக இருக்காது. எப்போவுமே அகங்காரங்கிறது நான்கிற கோட்டைங்கும் போது நான்கிற கர்வம் ஜாஸ்தி இருக்கும். அது மிக உயர்ந்ததாக இருக்கிறது. தயோஷ்ச மத்தியே அப்படின்னு அந்த புத்தி கோட்டையும் இந்த அகங்கார கோட்டைக்கும்
நடுவில் கட்சியாம் இருப்பிடம் பலமான மலைய பவமானம். மலைய பவமானம்னு சொன்னா பவமானம்னாலும் காற்று தான். ஸோ மலைய காற்று தென்றல் காற்று. ஸோ மலைய பவமானம் பலமான சுழன்று வீசுறது. ஸோ அந்த இடைப்பட்ட இடத்தில் நன்றாக காற்று வீசுகிறது. மலைய மாவட்டமாக தென்றல் காற்று வீசுறது. அதையும் வந்தே நமஸ்கரிக்கிறேன். तस्य पृषदश्वयोजनदूरे अहङ्कारसालम् अतितुङ्गं वन्दे तयोश्च मध्ये कक्ष्यां बलमानमलयपवमानं विनुमः पवमानं करेक्ट्. विनुमः विमर्शवापीं सौषुष्ण सुधास्वरूपिणीं तत्र वेला अतिलिङ्ग्य वीची कोलाहलभरित कूलवनवाटीम्. ஓகே. ஸோ வினுமக அது லாஸ்ட் வந்துடணும். சௌசுஷ்மன சுதா ஸ்வரூபிணீம். சுஷும்னா நாடி. சுஷ்ம்னா சுஷும்னா நாடின்னு அர்த்தம். ஸோ சுஷும்னா நாடி சுதா ஸ்வரூபிணீம். சுஷும்னா நாடிங்கிறது அது சுழுமுனைன்னு சொல்கிறோம். தமிழில் சுழுமுனைன்னு சொல்லுவோம். சுழுமுனை ஹிருதயத்தில் இருந்து சகசிராரம் வரையில் போகக்கூடிய ஒரு நாடின்னு சொன்னாலே பிராணங்கள் அப்படி ஓடக்கூடிய ஸ்பேஸ். இட் இஸ் கம்ப்ளீட்லி எம்டி. அதுக்கு ஒரு அதை திறந்தானே ஏதாவது சுஷும்னா நாடின்னு ஒன்று கிடைக்குமானா ஒன்றும் கிடைக்காது. உள்ளே ஒன்றுமே இருக்காது. இடா நாடி பிங்களா நாடி எல்லாமே பிராணவாயுக்கள் சஞ்சாரிக்கிறது. இது மாதிரி 72,000 நாடிகள் இருக்குதுன்னு ஏற்கனவே இதில் படித்தோம். நம்ம இதில் தேவி பாகவத்தில் படித்தோம். இந்த மாதிரி அதில் முக்கியமான 3 நாடிகள் வரும்போது அதுலேயும் முக்கியமானது நடுவில் இருக்கக்கூடிய சுஷும்னா நாடி, பிராணவாயு செல்லுறது. அது வந்து சுதாஸ்வரூபிணி. ஏன்னா அது சகசிராரத்துக்கு போகிறது. சகசிராரத்தில் அமிர்தமயமான அமிர்தேஸ்வரி உட்காண்டிருக்கா இல்லையா? 1000 இதழ் கூடிய அந்த தாமரை இருக்குது. சந்திரப்பிரபையோடு அந்த சுஷும்னா நாடி வழியாக தான் அப்படியே கீழே இறங்குறது. எல்லா உடம்பு முழுக்க அது வியாபிக்கிறது அந்த அமிர்தம். ஸோ அப்படி சுதாஸ்வரூபமாக சுஷும்னா நாடியில் அங்கு விமர்சவாப்பி, அதாவது விமர்சங்கிறது பேர் தான். அந்த வாப்பிக்கு பேர். அகங்கார கோட்டையில் விமர்சனம். அப்போ அர்த்தம் என்னது? நான் யாருங்கிற விமர்சிக்கக்கூடிய இடம். நான் சொல்லும்போது அதுக்கு வந்து அர்த்தம் உள்ள அர்த்தம் பார்த்தோம்னா நான் அது நான் யார் அப்படி விமர்சிக்கிறோம் இல்லையா, விசாரம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியே பேர், அந்த குளத்துக்கே அந்த பேர் விமர்சவாப்பின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட சுதாஸ்வரூபிணி அமிர்தமயமாக இருக்கக்கூடியதான். வேளா அதிலங்கிய கரையை புரண்டு தாண்டி வருது. என்னது? அந்த அலை, அந்த குளத்தோட அலை வந்து அப்படியே வேளா கரையெல்லாம் தாண்டி வரக்கூடிய அந்த வீச்சி கோலாகல, அப்படி கோலாகலமாக அந்த அலை வீசிண்டு வரக்கூடிய அந்த குளத்தில் வனவாட்டியும் பரித கூலம்னு வச்சுக்கணும். கூலான்னு வராது, கூலம்னு வர வேண்டியதான். ஸோ வனவாட்டினா சுற்றிலும் என்ன இருக்குன்னா வனங்கள் உண்டாக்கிருக்கா. வாட்டினா தோட்டம். ஸோ வனங்கள், அழகான தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. அது அந்த குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய பரிதன்னு நிறைஞ்சிருக்கு. அதை சுற்றியுள்ள அந்த இடத்துல கூலம்னா கரைகளில் இருக்கக்கூடிய அந்த வனங்களையும் வினுமக நாங்கள் நமஸ்காரம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். विनुमः विमर्शवापीं सौषुम्न सुधास्वरूपिणीं तत्र वेला अधिलङ्घ्य वीची कोलाहलभरितकूलं वनवाटीं तत्रैव सलिलमध्ये तापिञ्चदलप्रपञ्चसुषमाभां श्यामलकञ्चुकलसितां श्यामा बिम्बडम्बरहर आस्याम्. தத்ரைவ அங்கேயே சலில மத்திய, அந்த குளத்துக்கு நடுவில் வாப்பி ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு நடுவில் தாப்பிஞ்சன்னா தமால மரம் சொல்கிறோம் இல்லையா? தாப்பிஞ்சன்னு சொன்னால் தமால மரத்தோட இலையெல்லாம் டார்க் க்ரீனில் இருக்கும், ரொம்ப கரும்பச்சையாக இருக்கும். ஸோ தளங்கிறது அதோடைய இலை. ஸோ தாப்பிஞ்சதள பிரபஞ்சன திரளான. ஸோ பிரபஞ்சம்னா நம்மளுடைய உலகம், பிரபஞ்சம் அப்படி சொல்கிறோம். இங்கே பிரபஞ்சன்னு திரளான. இது வந்து இதுலேயும் வருது. நம்ம இதில் சூரிய ஸ்துதி இருக்கு இல்லையா, சூரிய சதகத்தில் வருது. பிரபஞ்சன திரளான சொற்களால் சூரியனை இது பாராட்டுகிறார்கள் சித்தர்கள்னு எல்லாம் ஒரு ஸ்லோகத்தில் வருதாங்க. ஸோ பிரபஞ்சன திரளான இலைகள் அப்படி கூடும்போது அது டார்க் க்ரீனாக அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ சுஷமாம் அப்படிப்பட்ட தேவி அப்படின்னா இது நல்ல பிளாக் கலரில் இருக்கான்னு அர்த்தம். அவ்வளோதான். டார்க் க்ரீனில் அது நியர்லி பிளாக். ஸோ அப்படிப்பட்ட அந்த தேவி, இந்த தேவியோட பேர் பின்னாடி தான் வருது. இந்த தேவியோட பேர் குருகுல்லா தேவி.
குருகுல்லா தேவியாக அப்படி அழகாக ஆபாம்னா ரொம்ப அழகாக இருக்கா. ஷியாமள கஞ்சுக லசிதாம், அவளுடைய கஞ்சுகம்னு என்னது, சட்டை. அந்த காலத்தில் கஞ்சுகம் சொன்னால் சோழின்னு சொல்லுவாள் இல்லையா. ஸோ ஷியாமள கஞ்சுக லசிதாம், அப்படி அழகான பிளாக்கோட ஒரு கலரில் சட்டை வேற போட்டுருக்கா, அழகாக இருக்குது. ஷியாமா விட்டான்னு சொன்னாலே கள்ளக்காதலன்னு சொல்லுவா, அல்லது லவர்னு வச்சுக்கலாம். ஸோ ஷியாமா அதை விடலைகள்னு சொல்கிறோம், தமிழ் கூட விடலைகள்னு சொல்கிறோம் இல்லையா. சும்மா பொம்பளைகள் பின்னாடி சுற்றி நடக்கும், இல்லை விடலை பையன்ப்பா அப்படின்னு சொல்ல மாட்டோமா, அது இந்த சம்ஸ்கிருத வார்த்தையில் தான் வந்திருக்கு. ஸோ ஷியாமா விட்டா அப்படின்னு சொன்னால் ஷியாமான இருட்டு, இந்த இடத்துல இருட்டு. ஸோ இருட்டோடைய லவர் யார், சந்திரன் தானே வருவான் இருட்டில். ஸோ விட்டா பிம்பான்னு சொன்னால் அவனுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளியை டம்பர ஆடம்பர, சந்திரனுடைய ஒளி ஆடம்பரமாக அப்படி வருது, இருளில் வரும்போது வருது. அதை அபகரிக்கக்கூடிய அபகரிக்கக்கூடிய ஆசியான்னு நார்மலாக வாயின்னு சொல்லுவோம், இந்த இடத்துல முகம். ஸோ அவருடைய முகம் ஒரு காந்தி அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காந்தி இப்போ வந்து கலர் எடுக்கப்படாது, வெள்ளைன்னு எடுக்கப்படாது, இவள் கருப்பாக தான் இருக்கா குருகுலா தேவி. ஆனால் இவளுடைய முகத்தோடு காந்தி அந்த சந்திரனுடைய ஆடம்பரமான அந்த இதத்தை, அந்த அழகை அபகரிக்கிறது. ஹர அபகரிக்கக்கூடிய அழகாக இருக்கிறது யார், குருகுலா தேவி. तत्रैव सलिलमध्ये तापिञ्च दलप्रपञ्च सुषमामां श्यामलकञ्चुकलसितां श्यामाविट बिम्बडम्बर हर आस्याम् आबुग्न मसृण चिल्लीहसिताम् अयुग्मशर कार्मुकविलासां मंदस्मित अंचितमुखीं मणिमय ताटंकमंडित कपोलां. புக்னாலே வளைந்தது. ஸோ புக்ன ஃபனான்னு வருது இல்லையா, காளிய நடனத்தில் வருது. அவனோட வளைந்த இதெல்லாம் எதெல்லாம் வளையலையோ அது மேலே காலை வச்சு ஆடினார், காளிங்க நர்த்தனம் பண்ணினார்னு பார்க்குறோம். அப்போ புக்னா வளையிறதுன்னு அர்த்தம். புக்னா நன்னா வளைஞ்சிருக்கு. மஸ்ருனா சாஃப்ட்டு, ரொம்ப மஸ்லின் கிளாத் சொல்ல மாட்டோமா, சைனாலேருந்து வரக்கூடிய மஸ்லின் கிளாத், அது ஞாபகம் வச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வளைந்த சாஃப்டான சில்லிங்கிறது இந்த இடம், காதுக்கும் கண்ணுக்கும் இடைப்பட்ட இடம், இந்த சில்லி யுகலம்னு பேர். இந்த சில்லி யுகலம்லாம் நம்ம வந்து சௌந்தர்யலகங்களை பார்த்துருக்கோம். ரெண்டு பக்கம் வளைந்த ஒரு அழகான இடம் இது சில்லி. ஹசித அதாவது அப்படி ரொம்ப சாஃப்டான வளைந்த ரெண்டு பக்கமும் பாலி யுகலம் அப்படி இருக்குது ரெண்டு பக்கமும். ஸோ சில்லிங்கிறதும் பாலிங்கிறதும் ஒரே அர்த்தம். ஹசிதா அதை கேலி எதை கேலி செய்கிறது, அயுக்ம ஷர ஹசிதா. அயுக்மான்னு சொன்னான்னா பொருந்தாத ஷரத்தை வைத்து கொண்டிருக்கிறார் யார், மன்மதன் வந்து நார்மலான அம்புகளை வச்சுருப்பேனா மாட்டான். அவனோட விஷமஷரானே பேர் அவனுக்கு. விஷமஷரானா சமமான ஷரம் கிடையாது, எப்போதுமே வில்லில் பூட்டப்படக்கூடிய சரங்கள் அவன்கிட்ட கிடையாது, அவனுடைய எல்லாம் பூ அம்புகள். அதனால அது அயுக்மஷர பொருந்தாத அம்புகள்னு நார்மலாக வில்லில் பூட்டக்கூடிய அம்புகள் கிடையாது. அப்படிப்பட்ட மன்மதன் அர்த்தம் இந்த இடத்துல மன்மதன். ஸோ மன்மதனுடைய அழகை கூட கேலி பண்ணுற மாதிரி இருக்கான் அவளுடைய பாலியுகலமாகப்பட்டது அந்த ரெண்டு இடமும். கார்முக விலாசாம். ஸோ இந்த இடத்துல வந்து அம்புகளை கேலி பண்ண முடியாது, வில்லு தானே இப்படி வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த மன்மதன்கிற அர்த்தத்தை எடுத்துட்டு அவனுடைய கார்முக விலாசம், கார்முகன வில்லு. ஸோ அந்த கார்முகத்தை அந்த வில்லையே பரிகசிக்கக்கூடிய வில் போன்ற வளைந்த அவளுடைய பாலியுகலம். இந்த இடம் ரெண்டும் அழகாக வில் போல வளைந்திருக்கு, அவ்வளோதான் அர்த்தங்க. ஸோ மந்தஸ்மித அஞ்சித முக்கியம், எப்பொழுதுமே புன்னகை அப்படியே அமைப்பாக உட்காண்டே இருக்கு. வாயில் அஞ்சானா அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்குன்னா வாயை எப்போது பார்த்தாலும் புன்சிரிப்பு. ஸோ அஞ்சித முக்கியம் அப்படி அஞ்சிதனா அமைப்பாக அமைந்த அந்த சிரிப்பு எப்பொழுதும். மணிமய தாடங்க மண்டித கபோலாம், தாடங்கம் காதில் தாடங்கம் போட்டுருக்கா, அது எப்படி இருக்குன்னா மணிகளால் செய்யப்பட்டது, நல்ல மணிகளால், ரெட் கலர் மணிகள். ஸோ மணிமய தாடங்க மண்டிதா, அப்படி மணிகளால் செய்யப்பட்ட தாடங்களால் அலங்கரிக்கப்பட்ட மண்டித்தான்னு சொன்னால் இந்த அலங்காரமாக இருக்குது எது, கபோலாம். காதில் உள்ள மணியோட ஒளி கன்னத்தில் அடிக்கிறது, அப்போ கன்னமே ஒரு பிரகாசமாக அலங்காரமாக இருக்கான். மண்டித கபோலாம் இப்படி இருக்கா யார், குருகுல்லா தேவி. आभुग्नमश्रुणचिल्लीहसित अयुग्मशरकार्मुकविलासां मन्दस्मित अञ्चितमुखीं मणिमय ताटङ्गमण्डितकपोलाम् कुरुविन्द तरणि निलयां कुलाचलस्पर्धि कुच नमन् मध्यां कुङ्कुमविलिप्तगात्रीं कुरुकुल्लां मनसि कुर्महे सततम्.
ஸோ குருவிந்த தரணி நிலையம். போன தேவியை பார்த்தோம்னா நல்ல மணிகளால் ரெட் கலரில் இப்போ கல்லை வச்சு பதிச்ச போட்டுன்னு பார்த்தோம். இந்த தேவியும் ஒரு போட்டில் உட்காந்துருக்கா, தரணி போட்டு. ஸோ அது எந்த போட்டு எப்படி இருக்குன்னா குருவிந்தன்னு சொன்னான்னா ரூபி ஸ்டோன் எடுக்கணும். குருவிந்தனா மஞ்சாடிக்கல்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ தேவியெல்லாம் மஞ்சாடி கல்லை வச்சா போட்டு உண்டாக்கிருப்பா. குருவிந்தன்னு சொன்னால் இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னான்னா இந்த ரெட் கலர் ரூபி ஸ்டோன்ஸ். ஏன்னா ரூபி அது ஒரு மாதிரி ரெட் கலர், ரெட் அண்ட் ரோஸ் அந்த மாதிரி கலந்துருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரூபி கற்களால் அமைந்த ஒரு போட்டில் இருக்கக்கூடிய இந்த குருகுல்லா தேவி குலாச்சல ஸ்பர்தி குலமலைகள் எல்லாம் குலமலைகள்லாம் இந்த ஹிமாலயா மவுண்டன்ஸு, மேருமலை, அப்புறம் பொதிகை மலை, இதெல்லாம் குலமலைகள்னு பேர். அந்த குலமலைகளுடைய அதை கூட போட்டி போடக்கூடிய குச்சம்னா ஸ்தனபாரம் மலை போல இருக்குன்றான். இந்த தேவியோட ஸ்தனபாரங்கள் மலை போல இருக்குது. அதை போட்டியிடக்கூடிய மலைகளுடன் போட்டியிடக்கூடிய குச்ச நமன் மத்தியாம். ஸோ இவ்வளோ வெயிட்டு ஸ்தனபாரங்களில் இருந்தால் இடை ஒடிஞ்சு போயிடும் இல்லையா. அவளோட இடுப்பு எப்படி இருக்கும்? நமன் மத்தியான், வளைந்த இடையோடு கூடியவள் அப்படிங்கிறார். நமன்னு வளைந்த ஒடிந்த அப்படிப்பட்ட இடையோடு கூடியவள். குங்கும விலிப்த காத்ரிம், உடம்பெல்லாம் குங்குமம் பூசின்னு இருப்பான். எல்லாம் அப்படியே ஒரு மங்களமான பொருட்கள், அகரு, சந்தனம், குங்குமம் எல்லாம் பூசி வச்சுட்டு இருப்பாவா. அப்படி உடம்பெல்லாம் பூசியவளாக குருகுல்லாம், இந்த குருகுல்லா தேவியை மனசி சததம் குர்மகே, எங்கள் மனதில் எப்பொழுதும் நாங்கள் வைத்திருப்போம். குருவிந்த தரணி நிலையாம் குலாச்சல ஸ்பர்தி குஜனமன்மத்யாம் குங்கும விலிப்த காத்ரீம் குருகுல்லாம் மனசி குர்மகே சததம். தத்சால உத்தரபாகே பானுமயம் வப்ரமாஸ்ரயே தீப்தம் மத்யம் ச விபுலம் அனயோஹோ மன்யே விஸ்ராந்தம் ஆதப உத்காரம். தத்சால உத்தரபாகே. இப்போ நேரம் என்ன நார்த்துக்கு போகிறோம், இன்னும் வடக்க நோக்கி போயிட்டே இருக்கோம். இந்த சாலத்தை தாண்டியாச்சு. அதாவது 23வது கோட்டைக்கு வந்து 22வது கோட்டை, 23வது கோட்டைக்கு வரோம். இப்போ அது என்ன கோட்டைன்னு பார்த்தா சூரிய கோட்டை. எங்கே வருதுங்க? விபுலம் அனயோகோ மத்தியே, சாரி, தத்சால உத்தரபாகே பானுமயம். இதை வருது, பானுன்னா சூரியன். ஸோ சூரிய கோட்டை. வப்ரம்னா எல்லை. அந்த எல்லை கோட்டையாகப்பட்டது சூரிய கோட்டையாக இருக்குது. சூரியனால் செய்யப்பட்ட கோட்டைன்னு என்னது? இதெல்லாமே ஒரு சூஷ்மமான கோட்டைகள், கிரணங்கள், சூரிய கிரணம் மாதிரி அப்படி பிரகாசம் மட்டும்தான் இருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட எல்லை ஆශ්‍රயே தீப்தம், அப்படி ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய அந்த கோட்டையை நான் ஆශ්‍රயிக்கிறேன், அதை நாடுகிறேன். அனையோகோ மத்தியம், இதை ரெண்டுக்கும் நடுவில், எது அகங்கார கோட்டைக்கும் சூரிய கோட்டைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விபுலமான பரந்த விஸ்ராந்தம் ஆதப உத்காரம், காமாக இருக்குது. விஸ்ராந்தம்னு அமைதியாக, ஆனால் வெயில் சூடாக. உத்காரம்னு அது எமிட்டிங், அப்படியே உத்கரதி, அப்படியே எமிட்டிங் ஆகிறது. கந்தலத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படியே எமிட் பண்ணிட்டு ரேஸாக சூரியனோட ஒளிக்கிரணங்கள்லாம் அப்படியே உள்ளே அமைந்திருக்கு. அப்படி ஆனால் காமாக இருக்குது, ரொம்ப விஸ்ராந்தியாக இருக்குது. ஒன்றும் எந்த ஒரு அசைவும் இல்லை. இப்போ நம்ம ஊர்லலாம் சூரியன் வந்தாச்சுன்னா ஏகப்பட்ட வேலைகள் நடக்கிறது. இங்கே ஒரே அசைவு, அங்கெல்லாம் அசைவே இல்லை, அப்படி அமைதியாக இருக்குது. அதையும் மன்யே, நான் அதை மன்யேன்னு கருதுறேன்னு அர்த்தம். இங்கே வணங்குகிறேன், தியானிக்கிறேன். தத்சால உத்தரபாகே பானுமயம் வப்ரமாஸ்ரயே தீப்தம் மத்யே ச விபுலம் அனயோகோ மன்யே விஸ்ராந்தமாதப உத்காரம். 100 வரை போல. தத்ர குருவிந்த பீட்டே தாமரசே கனக கர்ணிகா கட்டிதே ஆசீனம் அருணவாசசம் அம்லான பிரசவ மாலிகாபரணம் சச்சுஷ்மதி பிரகாசன சக்தி சாயா சம் ஆராச்சித கேளிம் மாணிக்ய மகுடரம்யம் மன்யே மார்த்தாண்ட பைரவம் ஹிருதயே. இது ரெண்டு சேர்த்து தான் பார்க்கணும். குருவிந்த பீட்டே, குருவிந்தம் தான் ஏற்கனவே பார்த்தோம், நல்ல ரூபி ஸ்டோனாக இருக்கு இல்லையா. ஸோ அவளுடைய பீட்டம்னா பலகை. ஸோ அந்த பலகாயும் அப்படியே ரூபி ரெட்டில் அந்த ரோட் ஸ்டோன்ஸ்லாம் அமைந்திருக்கிறது. தாமரசே, அவளோட பீட்டம் அப்படி இருக்கா, ஸ்டோனால் ஆகப்பட்ட பீடம், அதில் தானே கால் வைக்கணும். ஸோ அப்புறம் தாமரசம்னு சொன்னாலே லோட்டஸ்னு அர்த்தம். ரெட் கலர் லோட்டஸ்க்கு தாமரசம்னு பேர். தாமரன்னு சொன்னாலே காப்பர்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ தாமரசங்கிறது ரெட் கலர் லோட்டஸுக்கு குறிக்கிறது. கனக கர்ணிகா கட்டித்தே, நடுவில் சென்டரில் ஒரு கர்ணிகை இருக்குது. கர்ணிகைனா மொட்டு, தாமரையோட மொட்டு. அது பொன் போன்று இருக்கும், ஏன்னா மகரந்தம் எல்லாமே கோல்டன் கலரில் தானே இருக்கும். ஸோ கனக கர்ணிகா கட்டித்தே, அப்படி அழகான தங்கம் போன்ற அந்த மொட்டோடு கூடிய அந்த தாமரையாகப்பட்ட அந்த பீடத்தில், குருவிந்த பீடம் கால் வைக்கிறதுக்கு, ரெட் லோட்டஸ் உட்கார்றதுக்கு, ஆசீனம் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய
அருணவாசசம், அவள் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கா. குருகுலா தேவி என்ன ட்ரெஸ் போட்டுருக்கா? ரெட் கலர். ஸோ அருணவாசசம், வாசஸ்ன ட்ரெஸ். அம்லான பிரசவ, அதாவது வாடாத. மிளானனா வாடி போகிறது, வாடின. அப்போ மிளான முகம்னா வாடிய முகம்னு அர்த்தம். அம்லானன வாடாத. பிரசவ மாலிகாபரணம், பிரசவன பூக்கள், பிரசூனான்ட்டு எடுத்துருக்கணும். அது பிரசவன்னு ஏன்னு போட்டான்னா மலர்ந்துருக்குன்னு அர்த்தம். மலர்ந்தது, பிரசவித்திருக்கிறதுன்னு நல்லா மலர்ந்துருக்குன்னு எடுக்கலாம். பிரசூனானா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ அம்லான பிரசூன மாலிகாபரணம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். அது தப்பாக தெரியாத திருத்த வேண்டாம் நம்ம. ஆனால் அங்கே பூக்கள், ஸோ வாடாத பூக்களால் செய்யப்பட்ட ஒரு மாலை போட்டுருக்கா. அதுவே ஆபரணமாக இருக்கிறாள். யார் இருக்கான்னு பார்த்தா அடுத்த ஸ்லோகத்தை தான் வருது. இப்போ இந்த குருவிந்த பீடனா அப்போ இந்த குருகுல்லா தேவி இல்லை வர்ணிக்கலைங்க. அடுத்த லைனில் பார்த்தோம்னா சச்சுஷ்மதி பிரகாசன சக்தி சாயா. சச்சுஷ்மதியெலாம் தேவிகளோட பெயர்கள். சச்சுஷ்மதின்னு ஒரு தேவி, பிரகாசன சக்தின்னு ஒரு தேவி, அப்புறம் சாயான்னு ஒரு தேவி, ஆராய்ச்சித கேளிம், அவளோடெல்லாம் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய, அவளோட கூட ஆராய்ச்சித கேளிம்னு என்னது, எல்லாரும் கூட விளையாடிருக்கா. பல தேவிகள் அங்கே இருக்கா. இந்த குருகுலா தேவியோட பக்கத்தில் உள்ள சகிகள். சாரி, குருகுலா தேவி முடிஞ்சு போச்சா. இப்போ தான் பானுமய கோட்டைக்கு வந்துட்டோம். சூரிய கோட்டைக்கு அகங்கார கோட்டைக்கு நடுவில் இருக்கா. அப்போ இந்த இடத்துல குருகுலா தேவி போன கோட்டையோட முடிஞ்சு போயிட்டான். அந்த 2 கோட்டைக்கு நடுவில் இருந்தால் இங்கே பைரவர் இருக்கார். அதான் வருது, மார்த்தாண்ட பைரவம்னு வருது அடுத்த லாஸ்ட் லைனில். இந்த இடத்துல யார் இருக்கான்னு கேட்டால் மார்த்தாண்ட பைரவர் இருக்கார். மார்த்தாண்டன் சொன்னாலே சூரியன் அர்த்தம். ஏன்? மிருத அண்டத்துக்கு அதிபதி, அழியக்கூடிய உலகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன். அதனால மார்த்தாண்டன் அவனுக்கு பேர். ஸோ இந்த மாதிரி தேவிகளோட விளையாடி கொண்டிருக்கக்கூடிய, லீலையாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய மாணிக்க மகுட ரம்யம், தலையில் மாணிக்க மகுடம் வச்சுருக்கார். மாணிக்க கற்களால் செய்யப்பட்ட மகுடத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய மார்த்தாண்ட பைரவம் ஹிருதயே மன்யே. அப்படிப்பட்ட மார்த்தாண்ட பைரவாராக இருக்கக்கூடிய அந்த தேவனை ஹிருதயே மன்யே, என் ஹிருதயத்தில் நான் வணங்குகிறேன், நான் மனசில் தியானிக்கிறேன். ஸோ இந்த 2 கோட்டைக்கு நடுவில் இருக்கக்கூடியவர் மார்த்தாண்ட பைரவர். அவர் நிறைய தேவிகளோடு இருக்கார். அவரையும் வணங்குறேன்ற. तत्र कुरुविन्दपीठे तामरसे कनककर्णिका घटिते आसीनम् अरुणवाससम् अम्लानप्रसवमालिकाभरणम् चक्षुष्मती प्रकाशनशक्तिच्छायासम् आरचितकेलिं माणिक्यमकुटरम्यं मन्ये मार्ताण्डभैरवं हृदये. ओम देव्यै नमः.